நபிகளாரிடத்திலே எழுப்பப்பட்ட கேள்வி, தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? தீமையை நன்மையை கொண்டுதான் ஒழிப்பேன், தீமையை நன்மையை கொண்டுதான் தடுப்பேன், அழிப்பேன். ஆனால் இங்கே பன்னெடுங்காலமாக தீமையை இன்னொரு தீமையை கொண்டே அழிக்க முயற்சிக்கிற அந்த பெருமுயற்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. நெருப்பை எப்படி நெருப்பை வைத்து அணைக்க முடியும், நெருப்பை நீரை வைத்து தான் அணைக்க முடியும் என்கிற உண்மை கூட உணராத மக்களாக நாங்கள் தீமைக்கு மாற்றாக இன்னொரு தீமையவே தேடி அதற்கு வலிமை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வரலாற்றில் பெருந்துயரம். இந்த சூழலில் வீழ்ந்துவிட்ட தமிழ் பேரினம் எழுந்து உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ ஒரு வழி இல்லையா என்ற நிலையில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு இனம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ இருக்கிற இறுதி வழி தனக்கென்று ஒரு நாடு அடைவதுதான். அந்த நாட்டை அடைவதுதான் தன்னுடைய உயிர் இலக்கு என்ற உயர்ந்த நோக்கோடு தமிழீழ மண்ணிலே தமிழர்களுக்கென்று ஒரு தாயகத்தை கட்டுவதற்கு எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் வீரஞ்செறிந்த ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் ஒடுக்குகிற தேசியத்திடமிருந்து பிரிந்து செல்ல விரும்புவது என்பதே தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமை என்கிறார் புரட்சியாளர் லெனின். அந்த பிறப்புரிமையை கேட்டுத்தான், அந்த பிறப்புரிமையை பெறுவதற்குத்தான் தமிழர்கள் நாங்கள் போராடினோம். ஆனால் அந்த போராட்டத்தை பிரிவினைவாதம், பயங்கரவாதம் என்று பழி சுமத்தி இவர்கள் அழித்து நாசமாக்கினார்கள். தேசிய இனங்களின் உரிமைக்கு நிற்காதவன், தேசிய இனங்களின் உரிமைக்கு போராடாதவன் அடிப்படையில் ஒரு ஜனநாயகவாதியாகவே இருக்க முடியாது. அவன் எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும் என்கிறார் புரட்சியாளர் லெனின் அவர்கள். ஆனால் இந்த நிலத்திலே நான் அறிந்த வரையில் அடிப்படையில் ஒரு ஜனநாயகவாதியாகவும் கம்யூனிஸ்டவாதியாகவும் இருக்கிற ஒரே ஒரு தலைவன் எங்கள் உயிர் அப்பன் மணியரசன் மட்டும்தான் என்பதை என்னரும் இளம் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய உரிமைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு அரசியல் களத்தில் நிற்கிற ஒரு தலைவர் இன்றைக்கு நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் மட்டும்தான். மொழி குறித்து கவலை இல்லை, இனம் குறித்து கவலை இல்லை, நிலம் குறித்து கவலை இல்லை, நிலத்தின் வளம் குறித்து கவலை இல்லை, காடுகள், மலைகள், ஆறுகள், அருவிகள், கடல் குறித்து எதை குறித்தும் கவலைப்படாத ஒருவன் அவன் மனிதனாகவே இருக்க முடியாது. பிறகு எப்படி அவன் ஜனநாயகவாதி, கம்யூனிஸ்டவாதியாக இருக்க முடியும்? இந்த சூழலில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற, நெருக்கடியாக நிற்கிற ஒரு இனத்தின் பிள்ளைகள் இதையெல்லாம் தடுக்க, காக்க, மீட்க வழி இல்லையா என்கிற போது எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான், என் விடுதலை என் கையில் தான். என்னுடைய மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல என்னுடைய உணவை நானே எடுப்பேன் ஒழிய அடுத்தவர் கால்களையோ தோள்களையோ நம்பி இருக்கக்கூடாது. அதை உணர்ந்து தெளிந்த இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நாங்களே ஒரு மாற்றாக, ஒரு வழியாக, இதை விட்டால் வேறு வழி இல்லை, திமுக விட்டால் அதிமுக தான், அதிமுக விட்டால் திமுக தான் என்ற நிலையை மாற்றி இரண்டையும் விட்டால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம், நாம் தமிழராக இருக்கிறோம் என்று வந்தோம். எனவேதான் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்று இந்த நிலத்தில் இருக்கிற இந்த தீய அரசியல் முறையை மாற்றி தூய அரசியலை படைக்க உங்கள் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்தோம். அநீதியை கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அநீதியை அச்சம் கொள்ளாமல் எதிர்த்து துணிந்து நின்று போராடிய ஒரு புரட்சியாளன் இந்த மண்ணிலே எங்கள் உயர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். அவருடைய வழித்தோன்றலாக வந்த பிள்ளைகள் அதே அநீதி எதிர்த்து அச்சம் கொள்ளாமல், அதிகாரம் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட வந்தவன் சிவன் என்றும் தெரிந்தும் எதிர்த்து வாதிட்ட நக்கீரின் பரம்பரையில் வந்த மக்கள் நாங்கள் அநீதி கண்டு அச்சம் கொள்ளாமல் களத்திலே துணிந்து நின்றோம். அப்படி நின்ற இளைய
தலைமுறை படையிலே தன்னையும் ஒரு தளபதியாக இணைத்துக் கொண்டு உறவாக இணைபவர்கள் பலர், உணர்வாக இணைபவர்கள் பலர். ஒரே நேரத்தில் உணர்வாகவும் உறவாகவும் என்னோடு என் தம்பி உன் தம்பி நான் என்று வந்து இணைந்தவன் என் உயிர் தம்பி ஹுமாயூன் கபீர் அவர்கள். தமிழ் தேசிய அரசியல் விடுதலை களத்திலே தன்னையும் ஒரு முதன்மை தளபதியாக, ஒரு படை வீரனாக இணைத்துக் கொண்டு இன்று வரை சற்றும் தளர்வில்லாத, சமரசம் இல்லாத களத்தில் நிற்கிற போராளி என் உயிர் தம்பி ஹுமாயூன் கபீர் அவர்கள். அவனுடைய அன்பு பிள்ளைகள் தான் என் அன்பு மகன்கள் ஈசாசும் சல்மான் அவர்களும். அவர்களுடைய இல்லற இணைவு விழா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இங்கே நிறைந்து அமர்ந்திருக்கிற என் உயிர் சொந்தங்கள், இந்தியாவை விடுதலை பெற்ற பிறகு இந்திய நாட்டில் உள்ள எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்கிற விவாதம் வருகிற போது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எதுவோ அதுவே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அப்போது ஒருவர் எழுதுகிறார், இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் அது தமிழ் தான் இருக்க வேண்டும் என்று கருத்தை முன்வைக்கிறார். இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி தமிழ், அதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வு அறிஞனும் மறுக்க இயலாது என்ற கருத்தை எடுத்து வைக்கிறார். அந்த நேரத்தில் பிரதம அமைச்சராக இருந்த நேரு அவர்கள் எழுந்து அவரை கேட்கிறார், என்ன சாஹிபு நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்றால் நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர். நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்த மகன் என்று அந்த கருத்தை முன்வைத்த பெருந்தகை நம் உயிர் தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த தலைவனின் வழியிலே என்னரும் தமிழ் மக்களை பல ஆயிரம் மேடைகளில் பேசிய அண்ணன் பழனி பாபா அவர்கள் முன்னாடி அமர்ந்திருக்கிற தன் சொந்தங்களை பார்த்து என் உயிர் இஸ்லாமிய சொந்தங்களை என்று இதுவரை ஒரு முறை கூட அழைத்ததில்லை. என்னரும் தமிழ் மக்களே என்றுதான் அழைத்து பேசியிருக்கிறார். தமிழர்களே நீங்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்ற கருத்தை வலியுறுத்தியவன் அண்ணன் பழனி பாபா அவர்கள். சாதி மதங்களாக நீங்கள் பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், பலகீனப்படுவீர்கள், வலுவிழப்பீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். ஆனால் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்ற கருத்தை தமிழிலம் தலைமுறையின் இதயத்தில் விதைத்த பெரு உழவன் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள். அந்த கருத்துக்களை என்னுயிர் எங்களை பெற்ற தாய் தந்தையருக்கு இந்த மகன் கற்பிக்க விரும்பவில்லை. என்னிலும் இளைய, எனக்கும் பின்னாடி வரப்போகிற தமிழ் இளைய தலைமுறை தம்பி தங்கைகளுக்கு இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த தலைவன், அந்த புரட்சியாளன் வழியிலே அடிமை தமிழ் தேசியனத்தின் உரிமை, அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் ஒரு புனித கனவாக கொண்டு புறப்பட்டு வர வேண்டும். இன்றைக்கு சூழல் என்ன? பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கிறது. இந்தியா போரை எல்லோரும் பாராட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு நிறைய கேள்விகள் எழுகிறது. என் உடன் பிறந்தார்களே, காஷ்மீர் ஒரு உணர்வுமிக்க நிலம், ஒரு சென்சிட்டிவ் ஸ்டேட். பல போராட்டங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக அந்த நிலத்திலே சிக்கல். அதை இரண்டாக பிரித்து இந்தியாவோடு இணைத்து பாரதிய ஜனதாவினுடைய அரசு அதை செய்தது. அது நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் அறிந்தது. பணம் செல்லாது என்று அறிவித்தால் தீவிரவாதம் ஒளிந்துவிடும் என்று அறிவித்த பெருமகன் நம்முடைய மதிப்புமிக்க நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி அவர்கள்.
பணம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட தீவிரவாதம் ஒழியவில்லை. புல்வாமா மாவட்டத்திலே தாக்குதல். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், தற்கறிவு கொண்ட பெருமக்கள், அரசியல் ஆய்வாளர்கள் எல்லோரும் ஒரு எளிய மகன் என்னுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் இருந்தால் தர வேண்டும். ஒரு வாகனத்தில் 350 கிலோ வெடிமருந்தை நிறைத்துக் கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து வருகிறது ஒரு வண்டி. 800 அடிக்கு 800 மீட்டருக்கு ஒரு முறை சோதனை. உயர் பாதுகாப்பு ராணுவ முகாம்கள் இருக்கிற பகுதியில் உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள் அந்த வண்டி ஓடி வருகிறது. 350 கிலோ வெடிமருந்தை ஏற்றிக்கொண்டு சோதிக்காமல் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு தெரியாமல் எப்படி இந்த வண்டி உள்ளே வந்தது? நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்கிற பாதுகாப்பு வீரர்களில் 42 பேர் மோதி வீழ்த்தப்பட்டார்கள், அழித்துக் கொல்லப்பட்டார்கள். அதை வைத்துக் கொண்டு பரப்புரை செய்து புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் தாக்குதல், இஸ்லாமிய தீவிரவாதம் தீவிரவாதம் என்று பேசியே 24 தேர்தலில் வட இந்தியாக்களில் பல 2019 தேர்தலில் பல விழுக்காடு வாக்குகளை 60 விழுக்காடுக்கு மேலே வாக்குகளை பெற்று வென்று வந்து விட்டார்கள். நாட்டின் பாதுகாப்புக்கு நாங்கள் தான் என்று பேசி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்துகிற வரை அனுமதித்து விட்டு, தாக்குதல் நடத்திய போது திருப்பி தாக்கி அழிக்காது விட்டுவிட்டு பிறகு போர் தொடுத்து பாகிஸ்தான் மேலே கொண்டு வீசினார்கள். அதையும் நாம் கொண்டாடினோம். பிறகு இப்போது பகல்காம் பகுதி சுற்றுலா தலம், ஒரு நாளைக்கு 30,000க்கு மேற்பட்ட மக்கள் கூடி கலைகிறார்கள், வந்து பிரிந்து செல்கிறார்கள். அங்கே பாதுகாப்புக்கு காவலர்கள் இல்லையா? இல்லை. அங்கே 7 லட்சம் ராணுவ துருப்புகள் நிற்கிறார்கள், ஒருவர் கூட அங்கே இல்லையா? இல்லை. 200 கிலோமீட்டர் இந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் ஊடுருவி வந்திருக்கிறார்கள். நமக்கு எழுகிற கேள்வி, பரீட்சை நீட்டு பரீட்சை எழுத போகிற எங்கள் பிள்ளைகளின் மூக்குத்தியை சோதிக்கிறீர்கள், அதற்குள்ளே பிட்டுக் கொண்டு போய் விடுவார்கள் என்று. பரீட்சை எழுத போற எங்கள் பிள்ளைகளை சோதித்த நீங்கள் பாடலுக்குள் நுழைந்த பயங்கரவாதியை ஏன் சோதிக்கவில்லை என்றால் உங்களிடத்தில் பதில் உண்டா? சொந்த நாட்டு மக்களை நம்பாமல் ஆதார் அட்டை வாங்கினீர்கள் பாதுகாப்புக்கென்று. கைரேகை எடுத்தீர்கள், கண்ணின் கருவிழியை பதிவு செய்தீர்கள். எதற்கெடுத்தாலும் ஆதார் தான் அடையாளம் என்றீர்கள். விண்ணூர்தி நிலையமா, தொடர்வண்டி நிலையமா, ஆதார் வேண்டும். எதற்கும் ஆதார், அதுவே அடையாளம் என்றீர்கள். சிஏ கொண்டு வந்தீர்கள், பாதுகாப்பு என்றீர்கள். என்ஐஏ கொண்டு வந்தீர்கள், தேசிய புலனாய்வு முகமை, பாதுகாப்பு என்றீர்கள். என்ஆர்சி கொண்டு வந்தீர்கள், நாட்டின் பாதுகாப்பு என்றீர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என் வீட்டில் என்ஐஏ சோதனையை செய்த நாடு இந்த நாட்டில் என்ன செய்தது என்பதை கேளுங்கள். எளிய மகன் என்னுடைய அலைபேசியை என் தாயோடு பேசுவதை கூட ஒட்டு கேட்கிற இந்த நாடு, இந்த அதிகாரம், இந்த தீவிரவாதிகள் உள்நுழையும் போது யாரோடும் தொடர்பு கொள்ளாமல் வந்தார்களா? அதையெல்லாம் பதிவு செய்யாது, கண்காணிக்காது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இந்த கேள்விக்கு பதில் உண்டா? இல்லை. 200 கிலோமீட்டர் உள்ளே வந்தார்கள், எப்படி சோதிக்காமல் அனுப்பினீர்கள்? இன்னர் லைன் பெர்மிட், உள்நுழைவு அனுமதி. நீங்கள் வர்த்தகத்துக்கு வருகிறீர்களா, சுற்றுலாவுக்கு வருகிறீர்களா, படிக்க வருகிறீர்களா, எதற்கு வருகிறீர்கள் என்று தெரியாமல் எப்படி உள்ள நிலையை அனுமதித்தீர்கள்? அனுமதித்து விட்டீர்கள். 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். செத்தது 26 பேர், சுட்டவன் எத்தனை பேர் யாருக்கும் தெரியாது. எவ்வளவு நேரம் நின்று சுட்டார்கள்? பல மணி நேரம் சுண்டு பேசி பேசி சுட்டிருக்கிறார்கள். அதை அவர்களே வீடியோ எடுத்திருக்கிறார்கள், காட்சி பதிவு பண்ணியிருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் ஒருவர் கூட, ஒரு ராணுவ வீரன், ஒரு காவல்துறை வீரர் கூட வந்து தடுத்து காத்து சண்டை போட்டு மக்களை பாதுகாத்தது என்ற செய்தி இல்லையே. எங்கே சென்றார்கள்? தாக்கி எல்லோரையும் அழித்து விட்டு எல்லோரும் செத்து விட்டார்களா என்று படத்தை பதிவு செய்து கொண்டு திரும்பி செல்கிற வரை ஒருவர் கூட தடுக்கவில்லையே. எங்கே சென்றீர்கள்? எங்கே சென்றீர்கள்? சுற்றி வளைத்து அவர்களை தடுத்தீர்களா அல்லது தடுத்து பிடித்து சுட்டுக் கொன்றீர்களா? சரி, அதை கொண்டாடலாம். மக்களை சுட்டுக் கொள்ளும் போது தடுத்து தாக்குதல் நடத்தி கொண்டீர்களா? சரி, அதை வரவேற்கலாம், கொண்டாடலாம். ஆனால் அவன் வந்தான், சுட்டான், சென்றான். ஒன்றுமே செய்யாமல் உள்நுழைந்து சுட்டி தாக்கி செல்கிறவரை விட்டுவிட்டு 10 நாள் கழித்து போர் என்றால் இது போரா அக்கப்போரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இவ்வளவு பெரிய ராணுவம், சொந்த நாட்டு மக்களை காக்க தவறிய ராணுவம். நீங்கள் குண்டு வீசியில செத்த குழந்தைக்கும் தீவிரவாதத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஏதாவது சம்பந்தம் உண்டா? இந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டார்களா? அதுக்கு உறுதி உண்டா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இத்தனை கேள்விகள் நமக்கு எழுகிறது. எப்படி நீங்கள் அனுமதித்தீர்கள் உள்ளே நுழைய? என் வீட்டில் வாட்ச்மேன், என் வீட்டில் வாயில் காவலன் எதற்காக நிற்கிறான்? திருடன் உள்ளே வராமல் தடுத்து பிடிக்க. ஒருவேளை திருடி விட்டு போனால் விரட்டி பிடிக்க. இரண்டையும் செய்யாது விட்டுவிட்டு தெருவில் போவோர் வருவரெல்லாம் நீதிரண்யா நீதிரண்யா என்று அடித்தால் அது எப்படிப்பட்ட இழி செயலோ அப்படிப்பட்ட செயலை நம் நாடு செய்து கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் காய்ச்சினான் குற்றம், குடித்து செத்தான் குற்றம், ஆட்சிக்கு அவப்பேர் மறைக்க செத்தவன் குடும்பத்துக்கு 10 லட்சம். இதுதான் தவறு நடந்து விட்டது. தோல்வியை ஒப்புக்கொள்ள மனதில்லை. சொந்த நாட்டு குடிகளை காக்க தவறிவிட்டோம். உலக அரங்கில் தலைகுனிவு. நாட்டு மக்களின் கேள்விக்கு பதில் இல்லை. வேற வழி, அதை மறைக்க போர். இது ரெண்டும் ஒன்றுதான். இது ரெண்டும் ஒன்றுதான். கடைசியாக என்ன நடக்கிறது? சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு செல்ல விடாமல் மறைக்கிறோம். நதி யாருடையது? அறிவார்ந்த பெருமக்களே, நதிக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? யாருடையது நதி? யாருடையது? அறிவார்ந்த மானுடன் செய்கிற செயலா? என் தாயின் முளைமார்பில் இருந்து வருகிற பால் தான் எனக்கு உரிமையானது, எனக்கு சொந்தம். ஆனால் பூமி தாயின் மலைமார்பில் இருந்து வருகிற பால், அருவி, ஆறு எனக்கு சொந்தம் அல்ல, உலக உயிர்களின் உடைமை. என் தாய் என்னை பெற்றவள். என் தாயையும் சேர்த்து பல கோடி உயிர்களை பெற்ற தாய் பூமி தாய். அவருடைய மலை மார்பில் இருந்து வருகிற பாலான அருவி, நதி உலக உயிர்களின் உடைமை. அது புல்லு, பூண்டு, ஆடு, மாடு, நாய், நரி, யானை, புலி, சிங்கம், கரடி எல்லாவற்றுக்கும் உரிமையானது. அதை மறைக்க நீ யார்? இந்த உரிமையை உனக்கு தந்தது யார்? யார் தந்தது? இங்கே தாக்குதல் நடத்த தீவிரவாதி மட்டும் இங்கே தண்ணி குடிப்பானா? தண்ணீரை பயன்படுத்துவானா? அது 30 கோடி மக்களின் உடைமை இல்லையா? பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இல்லையா? இதை அறிவார்ந்த மானுடன் சிந்திக்க மாட்டானா? சிந்திக்க மாட்டானா? நதியை, நீரை மறிக்கிறேன் என்று சொல்கிற நீங்கள் நீரின்றி கூட வாழ முடியும். ஒரு வாரம் 10 நாள் ஒருவன் குளிக்காமல், நீர் குடிக்காமல் வாழ்ந்து விட முடியும். ஆனால் சுவாசிக்காமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. காற்றில்லாத வாழ முடியாது. அப்ப ஆட்சியாளர்களே, அருமை பெருமக்களே, நதியை மறிக்காதீர்கள். வேண்டுமானால் இந்திய நிலப்பரப்பில் இருந்து பாகிஸ்தானுக்கு வீசுகிற காற்றை மறையுங்கள், மறையுங்கள். காற்றை நாங்கள் மறைப்போம் என்று சொன்னால் எப்படி கைகொட்டி சிரிப்பீர்களோ அப்படிப்பட்ட செயல்தான் நதியை நாங்கள் மறைப்போம் என்று பேசுவது. எப்படி? காற்றும் நீரும் சூரிய ஒளியும் எவனுக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? உலக உயிர்களின் உடைமை, அவனுக்கு உரிமையான சொத்து. அதை நான் தடுப்பேன் என்றால் வேடிக்கை, பைத்தியக்காரத்தனம். இப்போது என்னாச்சு? தண்ணீர் பெருகிவிட்டது, வழி இல்லாமல் நீங்களே திறந்து விட்டீர்கள். இப்படித்தான் காவிரியில் எங்களுக்கு தண்ணி தர மாட்டேன் என்று பேசிக் கொண்டிருந்தான். பெருவெள்ளம் வந்து தாங்கினவன என்ன செய்யல, திறந்து விட்டான். இது எப்படிப்பட்ட செயல்? இது எங்களால், தமிழின மக்களால் போரை கொண்டாட முடியாது. போர் எந்த வடிவத்தில் வந்தாலும் கொண்டாட முடியாது. போரின் பேரழிவை சந்தித்த பெருமக்கள் நாங்கள். இன்னும் அந்த வலியை, அந்த காயத்தை இதயத்தில் சுமந்து கொண்டு நிற்கிற இனத்தின் மக்கள் நாங்கள். தீவிரவாதி உள்ள நுழையும் போது தடுத்து நிறுத்தி இருந்தால் அரசியல் இல்லை. அவன் சுடும்போது தடுத்து தாக்கி அழித்திருந்தால் அரசியல் இல்லை. அவன் தப்பி போகும்போது சுற்றி வளைத்து ரவுண்ட் அப் பண்ணி அவனை பிடித்து சுட்டு கொண்டிருந்தால் அரசியல் இல்லை. அவனை தப்ப விட்டு போர் என்று நடத்தி நாட்டையும் மக்களையும் அதையே பேச வைத்தால் அதில் அரசியல் இருக்கிறது. இந்த நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த எனது அன்பு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே எல்லோருக்கும் அரசியல் என்பது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துகிறதா ஒரு சடங்கு, அது ஒன்றுதான் என்று நினைக்கிறீர்கள். இல்லை. மனித வாழ்வில் இருந்து, மனித உடலில் இருந்து அரசியலை பிரிப்பதும், மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும், மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான்.
அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது என்பதே அன்பு மக்களே வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. அரசியல் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறான் புரட்சியாளர் லெனின். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறான் அண்ணல் காந்தியடிகள். அரசியல் இல்லாமல் ஒண்ணும் இல்லை. இங்கே என் தம்பி ஹுமாயூன் கபீர் அவர்கள் நடத்துகிற அன்னை கல்லூரிக்கு என்னை அழைத்து சென்று பலமுறை இந்த விழாக்களில் நான் கல்லூரி விழாக்களில் பேசியிருக்கிறேன். அரசியல் பேசாதீர்கள் என்று சொல்லாத ஒரே கல்லூரி தமிழ்நாட்டிலே என் தம்பி நடத்துகிற அன்னை கல்லூரி மட்டும்தான். மற்ற இடத்திலெல்லாம் அரசியல் பேசாதீர்கள், அரசியல் பேசாதீர்கள். அந்த கல்லூரிகளில் தான் 1 மணி நேரத்திற்கு மேலே அரசியல் பேசுவேன். அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை. அரசியலை தாண்டி உலகத்தில் தலை சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல். பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ், பள்ளி என்ன படிக்க வேண்டும், என்ன வேலைக்கு போக வேண்டும், அதுக்கு எவ்வளவு சம்பளம், அந்த வேலையை எங்கு பார்க்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் விண்வெளிக்கு இங்கிருந்து விண்கலம் எத்தனை மணிக்கு ஏற வேண்டும் தீர்மானிப்பது அரசு. இந்த நாட்டோடு எத்தனை மணிக்கு போர் தொடுக்க வேண்டும் தீர்மானிப்பது அரசு. இது எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை நீங்கள் தீர்மானிக்கலாம். அறிவியல், புவியியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல். அதை விட்டு விலகி நிற்பது என்பது பைத்தியக்காரத்தனமானது. நீங்கள் அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்கலாம், அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான் பிளாட்டோ. அதை புரிந்து கொண்டு நீங்கள் அரசியலை விட்டு விலகி நின்றால் யாரை அறிவிருக்கிறீர்களோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் அரிஸ்டாட்டில். இந்த அறிஞர்களின் கூற்றை என் அன்பு தம்பி தங்கைகள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வளர்ச்சி என்கிற பெயரில் நம்மை கட்டமைப்பது உயர்ந்த கட்டடங்களை தான் வளர்ச்சி என்று காட்டுகிறார்கள். விண்வெளியில் விண்கலம் பறக்கிறது, வானூர்தி விரைந்து பறக்கிறது. மக்கள் பல ஆயிரக்கணக்கில் பட்டினி கிடக்கிற போது விரைந்து பறப்பதற்கான திட்டம். 5000 ஏக்கரில் ஏர்பூட்டி உழுவதற்கு பதிலாக ஏர்போர்ட் கட்டுவதற்கு துடிக்கிறார்கள். விரைந்து செல்கிறார்கள். எங்கே செல்ல போகிறார்கள்? எவரிடத்திலும் பதில் இல்லை. வயிறு நிறைய பசியை வைத்துக் கொண்டு வான்வெளியில் பறப்பதுதான் வளர்ச்சி என்றால் இதை எப்படி ஏற்பது? எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, எல்லோருக்கும் சரியான சமமான மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற குடிநீர், தூய குடிநீர் எல்லோருக்கும் கிடைக்க, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, தடையற்ற மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, இவையெல்லாம் கொடுக்க முயற்சி செய்வதான் வளர்ச்சி. அதுதான் நல்ல ஆட்சி. அதற்கான எந்த முயற்சியும் இல்லாது எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு கமிஷனை வாங்கிக் கொண்டு கையெழுத்து போடுகிற அதிகாரங்களை நாம் தொடர்ச்சியாக நிறுவிக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் இது எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு களத்தில் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் அந்த அரசியல் புரட்சி படையிலே தன்னலமற்று தன்னையும் இணைத்துக் கொண்டு தளர்ச்சியின்றி இன்னும் என் தோளுக்கு துணையாக நிற்கிற என் உயிர் தம்பிதான் ஹுமாயூன் கபீர் அவர்கள். அவருடைய அன்பு செல்லங்கள், என்னுடைய அன்பு மகன்கள் இசாஸ், சல்மான் இருவரும் தங்கள் வாழ்வினுடைய உயிர் துணையை தேர்வு செய்கிற இந்த இனிய நிகழ்விற்கு பேரொன்பு கொண்டு வாழ்த்த வந்த பெருமக்கள், எங்கள் அன்பு அப்பா பேராசிரியர் மணி அவர்கள், இங்கே இருக்கிற பெருமக்கள் எல்லோரும் வாழ்த்தி அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே கூடி இருக்கிற என் சொந்தங்கள், உலகெங்கும் வாழ்கிற என் உயிர் தமிழ் சொந்தங்கள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இணைத்து என் உயிருக்கு இணையால் கயல்வெளி காளிமுத்து அவர்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இணைத்து இந்த பிள்ளைகளை நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்த்துகிறேன். தமிழும் அமுதும் போல, தமிழரும் அறமும் போல, எங்கள் தலைவன் பிரபாகரனும் அவன் வீரமும் போல இணைபிரியாது இணைந்து நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று மகிழ்வோடு வாழ வேண்டும். ஏக இறைவன், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான ஏக இறைவன் அல்லாவின் அருட்கருணை, அருள்கொடை உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று துவா செய்கிறேன். ஆமென். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.